இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லை, உள்ள போகும்போது நல்லா கவனமா இருங்க. மாஸ்கையும் போட்டுக்கிடுங்க. டாக்டர் மாதிரி நடந்துக்கிடணும், புரியுதா? அந்த மாஸ்கை போட்டுக்கிடுங்க. யாருக்கும் அடையாளம் தெரிய வேண்டாம். சர்வன் சர்வன் எல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கு. அறிவழகன டாக்டர் செக்அப் பண்ணிட்டு இருக்காவ. சரி, நீர் இவங்களை கூட்டிட்டு போ. டாக்டர்மா, ரத்னா, 2 பேர் என் கூட வாங்க. டாக்டர் மாதிரியே நடந்துக்கங்க. பாக்கியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணாச்சி, ஏற்கனவே நான் டாக்டர் தான். ரத்னா பாப்பாவை சொன்ன டாக்டர் அம்மா, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அண்ணே, நீ வரலையா? இல்ல இல்ல, அங்க தேவையில்லாம கூட்டம் கொண்டா சந்தேகம் வரும். நீ மட்டும் போயிட்டு வாங்க. டாக்டரால அவ பாத்துக்கிடுவா. வா போலாம். வாங்க டாக்டர் அம்மா. சரி போங்க. சார், இசிஜி செக் பண்ணணும். நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ஓகே டாக்டர். சிஸ்டர், உங்களுக்கு எப்படி சாவி கிடைச்சது? அண்ணன் கொடுத்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு லாக் எடுத்து விட்டுடுறேன். அண்ணா, போய் கொஞ்சம் வெளியே பாக்குறீங்களா? தேங்க்யூ சார். இங்க பாருங்க, போலீஸ ரொம்ப நேரம்லாம் சமாளிக்க முடியாது. அதே நேரம் உண்மையான கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் உள்ள வந்துருவாங்க. வந்துட்டாங்கன்னா நம்ம மாட்டிப்போம். சீக்கிரமா பேசி முடிச்சிட்டு, அதான் கொண்டு வந்திருக்கல, அதை ஊட்டி விட்டுட்டு சீக்கிரம் வந்துரு ப்ளீஸ். சார், இசிஜி ஆரம்பிச்சாச்சு. முடிய கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யாரையும் உள்ள விடாதீங்க. சரிங்க டாக்டர். அப்புறம் நீங்களும் உள்ள போகாதீங்க. ஓகே டாக்டர். சார், பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர் அம்மா. ஜெயில்னா நரகம்னு சொல்லுவாங்க. உங்களை விட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நெருப்புக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கு அறிவு. நான் மட்டும் எப்படி ரத்னா? உன்னை நினைக்காத நிமிஷம் இல்ல தெரியுமா? இவ்வளவு சித்திரவதை யாருக்காக? யாருக்காக? உனக்காக தான். ஏ ரத்னாக்காக தானே திரும்ப திரும்ப சொல்லி ஒவ்வொரு நிமிஷத்தையும் தாண்டிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் அறிவு? ஏன் எதுக்காக நம்மளுக்கு மட்டும் இந்த தலைவிதி? சத்தியமா எனக்கும் தெரியல. எவ்வளவு யோசிச்சாலும் எங்க தப்பு பண்ணோம், என்ன தப்பு பண்ணணும் ஒண்ணுமே புரியல. நீங்க கவலைப்படாதீங்க அறிவு. உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. உங்களை ஜெயில கிடைக்க என் அண்ணன் விட மாட்டாரு. அது உங்களை வெளியில கொண்டு வரதா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு இருக்க ஒரே நம்பிக்கை சண்முகம் தான். நிச்சயம் எங்க அண்ணன் உங்களை விட்டு கொடுக்காதீங்க. எல்லாம் செக் பண்ணியாச்சா? எல்லாம் செக் பண்ணிட்டேன் டாக்டர். ஓகே, இசிஜி பண்ணா போதும். ஹலோ டாக்டர், நல்லா இருக்கீங்களா? நீங்க யாருமா? சரியா தெரியலையே. டாக்டர், என்ன தெரியலையா? நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்டர்ன்ஷிப்க்கு வந்தப்ப கூட நீங்க தானே எனக்கு கார்டியோ கிளாஸ் எடுத்தீங்க. அப்படியா? வருஷத்துக்கு 50 பேர் வர்றாங்க. எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல. இப்போ என்னமா பண்றீங்க? நான் இப்போ தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். அப்படியா? பிஜிக்கு நீட் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா, இப்போ ஒரு பேஷண்ட எவால்வேட் பண்ண போயிட்டு இருக்கேன். நான் கிளம்புறேன். டாக்டர், ஒரு நிமிஷம். பிஜில நான் கார்டியாலஜி எடுக்கவா இல்ல ரேடியாலஜி எடுக்கவா டாக்டர்? அத கூடவா முடிவு பண்ணாம நீட் எழுதுனீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு டாக்டர். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு. உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுங்கம்மா. அதெல்லாம் மத்தவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க வாங்க டாக்டர். உங்களை எங்க பார்க்காம போயிடுவோம்னு நினைச்சேன். நீங்க தான் எங்க அப்பாவோட இதயத்தை காப்பாத்துனீங்க. யார் நீங்க? உங்களை நான் பார்த்ததே இல்லையே. டாக்டர், உங்களுக்கு என்ன தெரியணும்னு அவசியமே இல்ல டாக்டர். பக்தனுக்கு தான் கடவுளை தெரியணும், கடவுளுக்கு பக்தனை தெரியணும்னு அவசியமே இல்ல டாக்டர். ஐயா, ஆமா. இத பாருங்க சார், நல்லா பாருங்க. உங்களுக்கு ரெஸ்பிரேஷன், பல்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே இல்ல, சாதாரண மூச்சு பிடிப்பு தான்.
ஜிம்முக்கு எதுவும் போவீங்களா? ஜிம்முக்கு பக்கமா தான் போவேன் டாக்டர். டெய்லி கடைக்கு அந்த பக்கம் தான் போவேன். பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு அப்படி தான் போவேன். இந்த கோயிலுக்கு ஜிம்மு பக்கமா தான் போவேன். அதனால எனக்கு ஒண்ணு இல்ல. பாருங்க இத பாருங்க சார், உங்களுக்கு ஒண்ணு இல்ல. இது சாதாரண தசை பிடிப்பா இருக்கும். டாக்டர் இவர ட்ரையாடுக்கு கொண்டு போங்க. Okay. அங்க இருக்கிற டாக்டர் நீங்க தான் அப்பாவை காப்பாத்துறீங்க. நீங்க தான் கைராசி டாக்டர். என்னை கை விட்டுறாதீங்க. அது வரைக்கும் உங்க கையை விட மாட்டேன். ஹலோ, நான் தான் சொல்றேன்ல, உனக்கு ஒண்ணு இல்லையா? அப்படியே இருந்தாலும் டாக்டர்ஸ் காப்பாத்திடுவாங்க. பேசாம இவர் கூட போங்க, கையை விடுங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் உடனே போயாகணும். என்ன விடுங்க. இல்ல இல்ல, நீங்க தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இந்த கையை நான் விட மாட்டேன். இதுதான் என் நம்பிக்கை. நீங்களே என்னை காப்பாத்திருங்க. தயவு செஞ்சு யாருக்கிட்டே என்னை ஒப்படைச்சிடாதீங்க டாக்டர். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல டாக்டர். நீங்க தான் என்ன நேரம் இல்ல. வலிக்குதே. எப்ப வேணா அந்த ரூமுக்குள்ள போயிடுவாங்க. தயவு செஞ்சு போய் ரத்னா கூட்டிட்டு வா. போ சீக்கிரம் சரி போ. சரி இரு, நான் போறேன். போய் சீக்கிரம் கூட்டிட்டு வரேன். என்னை காப்பாத்துங்க டாக்டர். ரத்னா கேட்டே என்னாச்சு? ரத்னா வா சீக்கிரமா கிளம்பலாம். சிச்சுவேஷன் ராங்கா இருக்கு. மாட்டிக்கு போறோம் ப்ளீஸ். இன்னும் 5 minutes கூட பேசலடி ப்ளீஸ். ஏய் நீ வேற ஒரு நிமிஷம் தள்ளுறி. சிஸ்டர், அறிவு படுங்க. நீங்க ஏற்கனவே 10 நிமிஷம் பேசிட்டீங்க. இன்னும் 2 நாள் டைம் கொடுத்தாலும் உங்களுக்கு பேசுறதுக்கு நேரம் பத்தாது. ஏய் உண்மையான கார்டியாலஜிஸ்ட் வந்துட்டாங்கடி. சிக்கனோ செத்தோம் வெளியே தான் இருக்காங்க. பாண்டியும் சேர்ந்து மாட்டுவாண்டி. சீக்கிரமா கிளம்பணும். கமான் வா போலாம் வா. சிஸ்டர் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இதை சண்முகத்திட்ட கொடுத்துரு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. பாத்துக்கோங்க. பத்ரம் ரத்னா. சரி வா போலாம் ரத்னா. பாத்துக்கோங்க வா பாடி. அண்ணே இல்லை என்ன பாத்தியா? பேசிட்டியா? இப்ப சந்தோஷமா? தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். இல்லை அண்ணனுக்கு போய் எதுக்குல தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு. இத பாரு, கூடிய சீக்கிரம் நிரந்தரமா அவங்க கூட சேர்ந்தே நீ வாழ போத. எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல, நம்பிக்கையோட இரு. அண்ணன் இருக்கல்ல. இல்லை அவன் ஏதாவது சொன்னானா? ஆமாண்ணே ஒரு நிமிஷம். இந்த லெட்டரை அறிவு உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு. லெட்டரா? இது என்னல? ஏய் என்ன எழுதிருக்கு அதுல? நான் அதை போறவ சொல்லுதேன். சரி கிளம்புவோமா?